ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் கார்ன் கோகோனட் மில்க் புலாவ் எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன், எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம்பு பிரியாணியில் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸாக கட் பண்ணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்து, பல்லாரி வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் கழித்து கார்ன் சேர்த்துக்கலாம். கார்ன் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். கார்ன் 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். அதில் வந்து நான் உப்பு சேர்த்துட்டேன், நான் அது காட்டலை. அதுக்கப்புறம் வந்து புதினா இலை சேர்த்துப்போம். புதினா இலை வந்து இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துப்போம். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு கொதி வந்தோன்னா கொத்தமல்லி தழை தூணிட்டு 2 விசில் விட்டு இறக்கிடலாம். 2 விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறம் நம்மளோட ஸ்வீட் கார்ன் கோகோனட் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.